பரிசுத்தாவியின் பெயராலே ஆமென். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு நேரமும் ஆராதனையும் ஸ்துதியும் தோச நமஸ்காரம் உண்டாக கடவது. மே 29 புனித மாக்சிமுஸ். 7ஆம் நூற்றாண்டில் புனித மாக்சிமுஸ் திருச்சபையில் மிக சிறந்த இறையியல் மறைபரப்பாளராக வாழ்ந்தார். இவர் தனது குருத்துவ பணியில் ஒப்புரவு அருட்சாதனம் வழங்குவதில் மிகவும் ஆர்வத்தோடும் தாகத்தோடும் பணி செய்தார். இவர் மிக சிறந்த எழுத்தாளர். திருச்சபையில் மறுமலர்ச்சியை கொண்டு வந்தார். இவர் அரச குடும்பத்தை சேர்ந்தவர். இவர் கான்ஸ்டான்டினோபிள் என்ற இடத்தில் பிறந்தவர். உலக வாழ்க்கையை விட்டுவிட்டு கடவுளுக்காக தன்னையே ஒப்பு கொடுத்தார். இயேசுவின் இறை மற்றும் மனித தன்மையை மிக சிறப்பாக விளக்கியவர். இவருடைய போதனையை பலர் எதிர்த்ததால் ஆப்பிரிக்கா நாட்டில் தஞ்சம் புகுந்தார். இவருடைய இறப்புக்கு பின் எருசலேமுக்கு பாதுகாவலராக அறிவிக்கப்பட்டார். May 29, Friday. Today's Gospel. So I tell you, whatever you ask for in prayer, believe that you have received it, and it will be yours. Mark chapter 11, verse 24. The purpose of the fig tree is to bear fruit. The purpose of the Jerusalem temple was to be a house of prayer. The tree that did not have fruit dried up at the word of Jesus. The temple that had ceased to be house of prayer was cleansed. Jesus restored the temple to what it was to be. May the Lord restore the church to what is to be, a living testimony of His grace. மன்னிப்பு மன்னிப்பு தேவா, மன்னிப்பு மன்னிப்பு தருமே இறைவா, மன்னிப்பு 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 தேவா, மன்னிப்பு மன்னிப்பு தருமே இறைவா, மன்னிப்பு தருமே இறைவா. விரும்புகின்றார், மாண்டிட்ட ஆன்மாவை தேடுகின்றார், அண்டிடும் பாவிக்கு அருளுகின்றார், நேரில் வேண்டிடும் துரோகிக்கு
மன்னிப்பு 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 தேவா, மன்னிப்பு மன்னிப்பு தாருமே இறைவா, மன்னிப்பு தாருமே இறைவா. ஆண்டவர் ஞானத்திற்கு இனிமையுண்டு, கண்டிக்க காலத்தை கடத்துகின்றார், கண்டித்து கருணை சொல் கூறுகின்றார், பாவி திருநீரை அற்போடை வழங்குகின்றார். மன்னிப்பு 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 தேவா, மன்னிப்பு மன்னிப்பு தாருமே இறைவா, தாருமே இறைவா. ஹலோ. குற்றங்கள் இல்லையே என்று சொன்னார், நம்மை தான் ஏமாற்றி அழித்திடுவோம். குற்றங்கள் அனைத்தையும் எடுத்து தேவன் குற்றத்தை மன்னித்து வாழ்வழிப்பார். மன்னிப்பு 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 தேவா, மன்னிப்பு மன்னிப்பு தாருமே, மன்னிப்பு 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 தேவா, மன்னிப்பு மன்னிப்பு தாருமே இறைவா, மன்னிப்பு தாருமே இறைவா. My house, a house of prayer. மார்க் 11:17. என் வீடு ஜெப வீடு. இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரி, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு. ஆக இறை அன்பும் பிறர் அன்பும் நமக்கு இருக்க வேண்டிய இரு வகை பண்புகள். எப்படி ஒரு நாணயத்திற்கு இரண்டு பக்கமும் தேவையோ அதே போன்று இவை இரண்டும் நம் வாழ்க்கைக்கு தேவை. The figs which the Lord had sought were the fruit of the synagogue, which had the leaves but not the fruit of works. கிரகரி த கிரேட், பெரிய சிங்கராயர், இறைவன் தேடிய அத்திப்பழங்கள் தொழுகை கூடத்தின் கனிகளையே, அவைகள் இலைகள் போன்ற சட்டங்கள் மட்டும் நிறைந்தவையாக இருந்ததை அன்றி பணிகளின் கனிகளாக இல்லை. நம்முடைய பக்கத்தில், நம்முடைய நாட்டில் இந்த பக்கத்தில் அத்தி மரங்கள் இல்லை, ஆனால் ஒதிய மரங்கள் நிறைய உண்டு. நம்முடைய வளாகத்தில், குழந்தை இயேசு வளாகத்தில் அந்த மூலையில் ஒரு ஒதிய மரம் இருக்குது. நல்ல பெரிய மரம், நிறைய இலைகளை விட்டு நிற்கும் பெரிய மரம். ஆனால் ஒரு பூ, ஒரு கனி, காய் ஒன்றும் கிடையாது. வெறும் இலை மட்டும் நிற்கும், நிழல் கொடுக்கும், அவ்வளவுதானே தவிர கனிகள் ஒன்றும் தராது. அப்படிப்பட்ட ஒரு மரத்தை பார்த்து தான் இயேசு சொல்லுவார், கனிகள் தராமல் இருக்கின்ற மரம். ஒரு மரம் என்றால் அது பயன் தர வேண்டும். அந்த ஒதிய மரத்திற்கு எந்த பயனும் கிடையாது, உத்தரத்துக்கு கூட உதவாதுன்னு சொல்வார்கள் பழமொழி. ஒதியம் பெருத்தால் என்ன, உத்தரத்துக்கு உதவாது. அதுபோன்று ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் பிறருக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருக்க வேண்டும். அதுதான் வாழ்க்கையினுடைய குறிக்கோள். அதே போன்று நம்முடைய சட்டங்கள், சம்பிரதாயங்கள் அனைத்தும் பிறருக்கு உதவ வேண்டும். சட்டங்களினுடைய தன்மை நமக்கும் பிறருக்கும் பாதுகாப்பாக இருப்பது, உதவியாக இருப்பது. வெறும் சட்டம் என்பது தன்னிலே பயனற்றது. அந்த சட்டத்தின் வழியாக மனித குலம் மேன்மை உற வேண்டும், பயன் பெற வேண்டும்.
It should not happen to us what happened to the barren fig tree. Let not Jesus come in these days and utter the same curse upon the fruitless Cyril of Jerusalem. விவிலியத்தில் உள்ளபடி கனி கொடுக்க முடியாத அத்திமரத்திற்கு நிகழ்ந்தது போல நமக்கு நிகழ வேண்டாம். தற்காலத்தில் இயேசுவே வந்து அந்த கனி கொடாத மரத்தினை போன்ற சாபத்தை இட வேண்டாம். இயேசு நம்மை பார்த்து நாம் கனி தரக்கூடிய மரமாக, பயன் தரக்கூடிய மக்களாக இருக்கிறோமா என்று பார்க்க வேண்டும். ஆகவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கை பிறருக்கு பயன் தரக்கூடிய வாழ்வாக அமைதல் வேண்டும். God's grace is not for sale, it is given. இறைவனின் இரக்கம் விற்பனை செய்வதற்கு அல்ல, அது அவரால் அருளப்படுவது. இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற அருள், இரக்கம், கொடைகள், பயன்கள், பல வகையான திறமைகள் அனைத்தும் நமக்காக மட்டுமல்ல, அது பிறருக்கும் பயன்பட வேண்டும். எவ்வளவு தூரம் இதை செய்கின்றோம்? 10% என்று சொல்லும் பொழுது வழக்கமாக நாம் காசு அல்லது நம்மிடம் இருக்கக்கூடிய சொத்து பத்துக்களில் இறைவனுக்கு 10% என்று நினைக்கின்றோம். அது மட்டுமல்ல, அது கடைசியில். முதலில் இறைவனுக்கு நாம் அந்த தகுந்த நேரத்தை கொடுக்கிறோமா, நல்ல சிந்தனையை கொடுக்கிறோமா, அவருக்கு முதலிடம் முக்கியத்துவம் கொடுக்கிறோமா, அவருடைய நாமத்தை போற்றி புகழ ஆராதிக்க அந்த முக்கியமான நேரத்தை தருகிறோமா? த ப்ரையாரிட்டி டைம், எந்த நேரம் முக்கியமானதோ அதை தருகிறோமா? அநேகர் நம்மில் இப்படி நினைப்போம், ஞாயிற்றுக்கிழமை லீவா, இன்றைக்கி தான் ஒரு நாள் லீவு, நான் நல்லா தூங்க போகிறேன், தூங்கிட்டு சாயங்கால பூசை தான் இருக்குதே, சாயங்கால பூசைக்கு போகிறேன் அப்படின்னு சாவகாசமாக சொல்லுகிறோம் என்று வைத்து கொண்டால் அது தவறல்ல. ஆனால் நீ முக்கியத்துவம் கொடுப்பது இல்லையே. நன்றாக தூங்குவதற்கு நீ முக்கியத்துவம் கொடுத்து அந்த நேரத்தை பயன்படுத்துகிறாய். பிறகு மாலையிலே நேரம் கிடைக்கும் பொழுது அதை இறைவனுக்கு கொடுப்பதாக நாம் நினைக்கின்றோம். அந்த மாலை நேரத்தில் ஒரு பெரிய மழை பெய்து ஒன்றும் பண்ண முடியாது, ஞாயிற்றுக்கிழமை பூசை போச்சு. இப்படித்தான் அநேகருடைய எண்ணங்களினுடைய செயல்பாடுகள் அமையும். ஆகவே எதற்கு நான் முதலிடம் முக்கியத்துவம் கொடுக்கிறேன்? இறைவனின் இரக்கம் நமக்கு காசு கொடுத்து கிடைப்பதல்ல, மாறாக அவர் மனமுவந்து தருவதை எப்படி நான் பயன்படுத்துகிறேன், அதை பொறுத்து தான் அவருடைய ஆசீர்வாதம் எனக்கு அமையும். 3 benefits of interior peace to mull over a problem, discern what is good and what may be out of some personal whim. நம் மன்றாட்டுக்களின் பிரார்த்தனையில் 3 பயன்கள் உள்ளன. உள்ளார்ந்த சமாதானம், நான் நண்பர் இயேசுவை காணவும் இறைப்பாறுதலில் நம்பிக்கை கொள்வதும், பிரச்சனையை மேற்கொள்ள விவேகமான முடிவெடுக்க அதனை தீர்க்க வழி தேட அதிலேயே பாதி தீர்ந்துவிடும். 3ஆவதாக பிரார்த்தனை எது நல்லது அல்லது சொந்த விருப்பு வெறுப்பில் விளைந்தார் என்று பகுத்தறிய இவைகளே நமது பிரார்த்தனையின் நோக்கமாகும். ஆகவே பல சமயங்களில் அவைகளை நாம் சிந்திக்கும் பொழுது அந்த சிந்தனையினுடைய அடிப்படையில் இன்னும் அதிகமாக ஆண்டவரிடம் வந்து ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்தின் அடிப்படையில் நம்முடைய பிரச்சனைகள் விலகும், சூரியனை கண்ட பனி போல. The soul of genuine prayer is faith that works in love. Real faith is always faithful in love, trust, forgiveness and action. பிரார்த்தனையின் ஆன்மாவாக இருப்பது அன்பில் விளையும் நம்பிக்கையே. உண்மையான நம்பிக்கை எப்பொழுதும் அன்பு, நம்பிக்கை, மன்னிக்கும் தன்மையை செயல்படுத்துவதாகும். அதுதான் உண்மையான அன்பாக அமையும். ஆகவே இந்த மாதம் முழுவதும் நாம் அன்னைக்கு அஞ்சலி செலுத்துகின்ற வகையில் தினமும் மாலையில் ஜெபமாலை ஜெபித்து பிரார்த்தனையோடு கூடிய
சிறிய தேர்ப்பவனியை எடுத்து அன்னைக்கு அஞ்சலி செலுத்துகிறோம். நம்முடைய கோவில் மாதா கோவில் காலம் காலமாக இந்த பக்தி முயற்சியில் நாம் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த மாதத்தில் தேவதாயின் மாதம் இதுவல்லவோ என்கின்ற வகையில் தினமும் மாலையில் ஏறெடுக்கப்படுகின்ற இந்த பக்தி முயற்சியில் எத்தனை பேர் பங்கெடுக்கின்றோம்? மிக மிக குறைவு. ஆனால் திருவிழாக்கள் என்று சொன்னால் எத்தகைய ஆடம்பரம், எத்தகைய அலப்பறை, எத்தகைய வானவேடிக்கைகள்! அன்று மட்டும்தான் அன்னைக்கு விழாவா? மற்ற நாட்களில் நேரத்தை கொடுக்க முடியாதா என்று யோசித்து பார்த்தோம் என்றால் நம்முடைய தாராளத்தை பார்த்தீர்களா? நம்முடைய இந்த இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய அன்னைக்கு கொடுக்கக்கூடிய அஞ்சலியில் நாம் எல்லாரும் பிஸி பீப்புள். நமக்கு நேரம் இல்லை, பல வகையான ஜோலிகள் உண்டு. ஆகவே திருநாள் சமயத்தில் பார்த்து கொள்ளலாம் என்பது எவ்வளவு தூரம் நியாயமாகும்? ஆகவே என்னுடைய எண்ணம், செயல்பாடு இவைகளிலே எப்பொழுது நேரம் கிடைக்குமோ என்று அல்ல, நேரத்தை நான் வகுத்து கொள்வேன், இந்த நேரத்தை இறைவனுக்கு கொடுப்பேன் என்று. அதே போன்று காலை திருப்பலிகள் பாருங்கள், பாண்டிச்சேரியில் அதிகபட்சம் போனால் 1 கிலோமீட்டருக்கு அருகிலே ஒரு கோவிலில் கண்டிப்பாக திருப்பலி நடைபெறும். அந்த திருப்பலிகளில் கலந்து கொள்பவர் எத்தனை பேர்? ஆக ஆண்டவருடைய வல்லமை, ஆற்றல் நமக்கு கொடுக்கப்படுகிறது. காலையிலேயே எழுந்து ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்பதும், ஆலயம் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம், கோயிலுக்கு பக்கத்தில் வீடு கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படியெல்லாம் ஆசைப்படுகிறோம். ஆனால் செயல்படுத்துகிறோமா? செயல்படுத்த முடிகிறதா? இறைவனுக்கு அந்த நேரத்தை, அந்த முக்கியமான நேரத்தை கொடுப்பதற்கு நாம் தாராளமாக இருக்கிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம். இது நமக்கு அல்ல, நாம் எல்லாம் இதோ ஆலயத்தில் வந்து இருக்கின்றோம். இதை மறையுரையை தொலைக்காட்சியின் வழியாக கேட்பவர்கள் கூட ஒருவேளை அவர்களுக்கு முடியாத பட்சத்தில் குறைந்தபட்சம் இதையாவது கேட்கிறார்கள். இதையும் கேட்காமல், அதாவது என்கிட்ட சொல்லுவாங்க, ஃபாதர் இப்பொழுது நீங்கள் பூசை இந்த ஆசீர்வாதம்லாம் டோர் டெலிவரியே பண்ணுறீங்க, எங்கள் வீட்டுக்கே வந்து சேருது. ஆம், உண்மைதான். அன்பொழியினுடைய மோட்டோவே பிரிங்கிங் காட் ஹோம், கடவுளை வீட்டுக்கு கொண்டு வருதல். நம்மால் தான் முடியவில்லை, கடவுள் வீட்டுக்கு வருகிறார். ஆகவே அநேகர் என்ன செய்கின்றார்கள்? இதை கேட்டுக்கொண்டே வீட்டு வேலைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த வழியிலே அது ஒரு அடுத்த கட்ட ஒரு தாராள மனது. நேராக என்னால் முடியவில்லை, குறைந்தபட்சம் இப்படியாவது நான் ஆண்டவருக்கு செவி கொடுக்கிறேன், ஆண்டவருடைய வழிபாடுகளில் பங்கேற்கிறேன் என்கின்ற வகையிலே நாம் நம்மை சமாதானப்படுத்தி கொள்ளலாம். இதுவும் கிடையாது, அதுவும் கிடையாது, ஆனால் ஆர்ப்பாட்டமாக மற்ற நேரங்களில் இருப்பது என்பது பெருத்த கேள்விக்குரியது. எனவே அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை களைந்து இந்த ஆண்டு, இது சிறப்பு ஆண்டு, ஜூபிலி ஆண்டு, அருள் தரும் ஆண்டு, இன்னும் மற்ற கோவில்களுக்கு கிடைக்காத ஒரு சிறப்பு ஆண்டு. 325 ஆண்டுகள் என்பது ஒரு விளையாட்டு அல்ல, 1 வருடம் 2 வருடம் அல்ல, இத்தனை ஆண்டுகள் இங்கே இறை பிரசன்னத்தை கொடுத்த இறைவன், நம்மை பாதுகாத்த அன்னை இன்னும் தொடர்ந்து இந்த விசுவாசத்தை ஆழமாக அர்த்தமுள்ள வகையில் நம்மை வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிப்போம். விழுந்தால் இருப்போம். லார்ட் ஜீசஸ், increase my faith and make me fruitful and effective in serving you. Help me to forgive others just as you have been merciful towards me. ஆண்டவராகிய இயேசுவே, உம்மீதுள்ள நம்பிக்கையை வளரச் செய்து உமக்கு சேவை செய்யும் கனிகளாக இருக்கச் செய்யும். நீர் என்னிடம் தயவாய் இருந்தது போல நானும் மற்றவர்களை மன்னிக்க துணை புரியும். எல்லாம் வல்லவரே, நல்லவரே, உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், நன்றி கூறுகின்றோம், ஆராதிக்கின்றோம். தேவரீதாமே, இந்த நற்கருணையிலே எமக்காக விற்றிருக்கின்றீர். உமக்கே நன்றி, துதி, தோத்திரம், புகழ், மகிமை உண்டாவதாக. பலன் தரக்கூடிய மக்களாக, அதுவும் சிறந்த பலனை உமக்காகவும் பிறருக்காகவும் கொடுக்கக்கூடிய வகையில் எங்கள் வாழ்வை மாற்றியருளும். இன்னும் சிறப்பாக நாங்கள் பெற்ற கொடைகளை பிறருடன் பகிர்ந்து கொள்ள நீர் எமக்கு அளித்தவைகளை நாங்கள் உமக்காக அர்ப்பணிக்கின்றோம். பிறருக்காகவும் கொடுப்பதற்கு
முன்வரச் செய்திருளும். அத்தகைய தாராளமான தியாகம் நிறைந்த உள்ளத்தை எமக்கு தாரும். எம் ஜெபத்தை கேளும். எண்ணில்லாத மக்கள் இந்த நேரத்திலே, வல்லமையான இந்த நேரத்தில் உம்மை பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிற தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதித்திரளும். அவர்களுடைய உடைய மகிமையான பிரசன்னத்தை, உடைய ஒளி பிரவாகத்தை தந்து தீமை தீங்கு அனைத்தையும் தோற்கடிக்க செய்திரளும். புறமுதுகிட்டு ஓடச் செய்திரளும். தெய்வீக ஒளியை கமழச் செய்திரளும். இதனால் ஒளி நிறைந்த உள்ளங்களாக இல்லங்களாக அவைகள் மாறட்டும். இன்னும் எங்களுடைய தேவைகளுக்காக ஜெபிக்கின்றோம். நீர் எமக்கு கொடுத்த நன்மைகளுக்காக நன்றி கூறுகின்றோம். யாரெல்லாம் நம்மிடம் செவிக்க கேட்டிருக்கிறார்களோ அவர்களையும் உம்முடைய திருப்பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமேன், ஆமேன். அருள் சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்பும். நீட்டின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. எனக்காக பிறந்தீர், எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர் மீண்டும் வருவீரே. எனக்காக உயிர்த்தீர் மீண்டும் வருவீரே. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை.
பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்தாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பாண்டுகளை, மே மாதம் 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, ஆண்டின் பொதுக்காலம் 8ஆம் வாரம். என்று புனித மாக்சிமினோஸ் என்னும் புனிதரை திருச்சபை நடத்துகிறது. இந்த நாள் திருப்பலியை தொலைக்காட்சிகளுக்கு முறையே அன்பொலி டிவி, ஹோலி கிராஸ் டிவி, யூஎஃப்எக்ஸ் டிவி என்னும் இணைப்பு கிடைக்கவில்லை, இன்டர்நெட்டில் இருந்து எடுத்து போடுகிறார்கள். யூடியூப், அற்புதரேசு சேனல் இவைகளுக்கு உபயம் செய்கின்ற உபயதாரர்களாக பேத்ருஸ் தேதரா, ஆந்திரே அர்னால் குடும்பம், நத்தாலி ஆப்டிகல்ஸ், பெஞ்சமின் அஜிருபசாமி குடும்பம், அல்ஃபோன்ஸ் விக்டோரியா குடும்பங்கள், ஷபியை குடும்பம், சென்ட் ஜான் கிட்ஸ் நிறுவனம், டெம்பிள் வியூ நிறுவனம் இவர்களுக்காகவும் நன்றியாக கருத்துக்கள் நிறைவேற வேண்டி ஜெனிட்டா ஆண்டோ திருச்சி, விக்டர் திருநெல்வேலி, தீயாவிலிருந்து விடுதலை நிரந்தர கட்டுக்குள் அடங்க கிறிஸ்டியான் லெபோ, குடும்ப கருத்துக்களுக்காக ஷாந்தால் அலெக்சாண்டர் மொம்ரியான் ரீயூனியன், விரைவில் வீடு கிடைக்க வேண்டி ஜூலியா சந்தனசாமி பிரான்ஸ், ஆவியின் அருள் பெற நன்கு படிக்க வேண்டி நன்றியாகவும் நிர்மலா ராணி, குடும்ப கருத்துக்கள் நிறைவேற ஆண்டனி முத்து KM கோட்டை, கருத்துக்கள் நிறைவேற வேண்டி டொமினிக் மாரி ரெஜினா, கால்வழி தீர கட்டுக்கள் தீர நன்கு படிக்க ஸ்டெஃபானி, உடல் குணமடைய வேண்டி அமலூர் சாமி மிஷேல் பிரான்ஸ், அந்தோனியம்மாள் தர்மபுரி, ஜோசப் லியோ குடும்ப கருத்துக்கள் நிறைவேற ஆண்மேலை பாற்றிக்காக கமலா மேரி 40ஆம் நாள், வனத்தையன் பிச்சை சவரி அப்ரகாம் 25ஆம் ஆண்டு நினைவாக, லூயி சின்னசாமி கண்ணம்மாள் 1ஆம் ஆண்டு நினைவாக திரு பெர்னாண்டஸ், மேலும் அந்தோனிசாமி, தெரேசப்பா பிரிச்சர்ட் இவர்களுக்காகவும் திருப்பலியை தொலைக்காட்சியிலும் இணையத்திலும் கண்டு கொடுக்கின்ற குடும்பங்கள், வயதானவர்கள், நோயாளிகள், குழந்தைகள், இராணுவ வீரர்கள் அனைவருக்காகவும் இறைஞ்சுவோம். தகுதி பெற நம் பாவங்களுக்காக மனம் வருந்துவோம். எங்களை தந்தையுடனும் எல்லா மக்களுடனும் ஒப்புரவாக்க வந்த ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை அழைக்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக பரிந்து பேச தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாமல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். செபிப்போமாக. அன்போடு எமை ஆதரிக்கும் இறைவா, இவ்வுலகின் வரலாற்று நிகழ்ச்சிகளை உம்முடைய திருவுளத்திற்கு ஏற்ப ஒழுங்குபடுத்தி அவை நீதியிலும் அமைதியிலும் நடந்தேற செய்தருளும். இன்று வழிபாட்டிற்காக குழுமையிருக்கும் இத்திருச்சபைக்கு அமைதியும் அர்ப்பணத்தையும் மகிழ்ச்சியையும் தந்தருளும். உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். நம் மூதாதையர் இரக்கமுள்ள மனிதர்கள், தங்களது வழிமரபில் அவர்கள் நிலைத்திருக்கிறார்கள். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 44, வசனங்கள் 1 மற்றும் 9 முதல் 12 முடிய. மேன்மை பொருந்திய மனிதரையும் நம் மூதாதையரையும் அவர்களது தலைமுறை வரிசைப்படி புகழ்வோம். நினைவு கூறப்படாத சிலரும் உண்டு. வாழ்ந்திராதவர்கள் போன்று அவர்கள் அழிந்தார்கள். பிறவாதவர்கள் போல் ஆனார்கள். அவர்களுக்கு பின் அவர்கள் பிள்ளைகளும் அவ்வாறே ஆனார்கள். ஆனால் அவர்களும் இரக்கமுள்ள மனிதர்களே. அவர்களுடைய நேர்மையான செயல்கள் மறக்கப்படுவதில்லை. தங்களது வழிமரபில் அவர்கள் நிலைத்திருக்கிறார்கள். அவர்களுடைய உரிமை சொத்து அவர்களின் வழித்தோன்றல்களுக்கும் கிடைக்கும். அவர்களின் வழிமரபினர் உடன்படிக்கைகளின்படி நடக்கின்றனர்.
அவர்கள் பொருட்டு அவர்களின் பிள்ளைகளும் அவ்வாறே நடப்பார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவருக்கு புதியதோர் பாடலை பாடுங்கள். அவருடைய அன்பர் சபையில் அவரது புகழை பாடுங்கள். இஸ்ரேல் தன்னை உண்டாக்கினவரை குறித்து மகிழ்ச்சி கொள்வதாக. சியோனின் மக்கள் தம் அரசரை முன்னிட்டு களி கூறுவார்களாக. பல்லவி. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். நடனம் செய்து அவரது பெயரை போற்றுவார்களாக. மத்தளம் கொட்டி யாழிசைத்து அவரை புகழ்ந்து பாடுவார்களாக. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். தாழ்நிலையில் உள்ள அவர்களுக்கு வெற்றி அளித்து மேன்மைப்படுத்துவார். பல்லவி. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். அவருடைய அன்பர் மேன்மை அடைந்து களி கூறுவாராக. மெத்தைகளில் சாய்ந்து மகிழ்ந்து கொண்டாடுவாராக. அவர்களின் வாய் இறைவனை ஏற்றி புகழட்டும். இத்தகைய மேன்மை ஆண்டவர் தம் அன்பர் அனைவருக்கும் உரித்தானது. பல்லவி. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் கூறுகிறார், நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடு இருப்பாராக. புனித மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 11 திருவசனங்கள் 11 26 வரை. அக்காலத்தில் இயேசு எருசலேமுக்குள் சென்று கோவிலில் நுழைந்தார். அவர் அனைத்தையும் சுற்றி பார்த்துவிட்டு ஏற்கனவே மாலை வேளையாகிவிட்டதால் 12 பெத்தானியாவுக்கு புறப்பட்டு சென்றார். மறுநாள் பெத்தானியாவை விட்டு அவர்கள் திரும்பிய பொழுது இயேசுவுக்கு பசி உண்டாயிற்று. இலையடர்ந்த ஓர் அத்திமரத்தை அவர் தொலையிலிருந்து கண்டு அதில் ஏதாவது கிடைக்குமா என்று அதன் அருகில் சென்றார். சென்றபோது இலைகளை தவிர வேறு எதையும் அவர் காணவில்லை. ஏனெனில் அது அத்திப்பழ காலம் அல்ல. அவர் அதை பார்த்து, இனி உன் கனியை யாரும் உண்ணவே கூடாது என்றார். அவருடைய சீடர்கள் இதை கேட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள். கோவிலுக்குள் சென்றதும் இயேசு அங்கு விற்பவர்களையும் வாங்குபவர்களையும் வெளியே துரத்தத் தொடங்கினார். நாணயம் மாற்றுவோரின் மேசைகளையும் புறா விற்பவர்களின் இருக்கைகளையும் கவிழ்த்து போட்டார். கோவில் வழியாக எந்த பொருளையும் எடுத்து செல்ல அவர் விடவில்லை. என் இல்லம் மக்கள் இனங்கள் அனைத்திற்கும் உரிய இறை வேண்டலின் வீடு என அழைக்கப்படும் என்று மறைநூலில் எழுதியுள்ளது என்று அவர்களுக்கு கற்பித்தார். ஆனால் நீங்கள் இதை கள்வர் குகையாக்கிவிட்டீர்கள் என்றார். தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் இதை கேட்டு அவரை எப்படி ஒழித்து விடலாம்
என்று வழி தேடினார்கள். எனினும் கூட்டத்தினர் அனைவரும் அவரது போதனையில் ஆழ்ந்து வியந்திருந்ததால் அவர்கள் அவருக்கு அஞ்சினார்கள். மாலை வேளை ஆனதும் இயேசுவும் சீடர்களும் நகரத்திலிருந்து வெளியேறினார்கள். காலையில் அவர்கள் அவ்வழியே சென்றபோது அந்த அத்திமரம் வேரோடு பட்டு போயிருந்ததை கண்டார்கள். அப்போது பேதுரு நடந்ததை நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ராபி, அதோ நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்றார். அதற்கு இயேசு அவர்களை பார்த்து, கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், எவராவது இந்த மலையை பார்த்து பெயர்ந்து கடலில் விழு என தம் உள்ளத்தில் ஐயம் எதுவுமின்றி நம்பிக்கையுடன் கூறினால் அவர் சொன்னவாறே நடக்கும். ஆகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் இறைவனிடம் வேண்டும்போது எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ அவற்றை பெற்றுவிட்டீர்கள் என நம்புங்கள். நீங்கள் கேட்டபடியே நடக்கும். நீங்கள் வேண்டுதல் செய்ய நிற்கும்போது யார் மேலாவது நீங்கள் மனத்தாங்கள் கொண்டிருந்தால் மன்னித்து விடுங்கள். அப்போது உங்கள் விண்ணக தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிப்பார். நீங்கள் மன்னிக்காவிட்டால் உங்கள் விண்ணக தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார் என்று கூறினார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். காணிக்கைதனையே சுமந்து வந்தோ, கனிவாயம்மை ஏற்றிடுவீர். காணிக்கைதனையே சுமந்து வந்தோ, கனிவாயம்மை ஏற்றிடுவீர். காலங்கள் அனைத்தும் உம்மோடு, காலங்கள் அனைத்தும் உம்மோடு வந்தோ, கனிவாயம்மை ஏற்றிடுவீர். சகோதர சகோதரரை நாம் ஒப்புக்கொடுக்கும் திருப்பலி எல்லாம் இறைவனாகிய தந்தை கேட்டதாக ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உம்மிடமிருந்து பெற்றுக்கொண்ட கொடைகளை எல்லாம் உமது திருப்பெயரின் மகிமைக்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். உள்ளன்புடன் நாங்கள் செய்யும் ஊழியத்தின் அடையாளமாக இக்காணிக்கைகளை ஏற்றருளும். உம்முடைய அருளால் நாங்கள் ஏற்ப வாழும் வரத்தையும் அழியா வாழ்வையும் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது வார்த்தையான கிறிஸ்து வழியாகவே அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூயாவினால் உடலெடுத்து கன்னிமரியிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர கைகளை விரித்து பாடுபட்டார். சாவை வென்று உயிர் பூண்டென விளங்கச் செய்தார். ஆகவே நாங்கள் வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து உமது மகிமையை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, உலகின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால்
வானக தந்தையை நேர்மையாகவே தூயவர் புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட மனம் வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே உணவருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து நன்றி செலுத்தி தாம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கை காண என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காம் எல்லோருக்காம் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர் எங்களை ஏற்றுக்கொண்டீர். நினைவுக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், இணையாயர்கள், குருமரபினர், உமக்கு சொந்தமான மக்கள் அனைவரையும் பரமான்பினால் நிறைவு பெறச் செய்திருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கும் திருமண் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித சூசேப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் மோக்கொந்தலாய் இந்த புனிதர்கள், இன்றைய புனிதர் மாக்சிமோஸ் மற்றும் புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தெய்வ படிப்பினையில் பயிற்சி பெற்ற நாம் தந்தையை பார்த்து சொல்லுவோம்: பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமே மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசும் வல்லமையும் மாட்சிமையும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் அப்போஸ்தலருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் ஒரு திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி அதற்கு சமாதானத்தையும் ஒற்றுமையும் தந்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சிகின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சிமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சிமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சிமரியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
இவரே உலகின் பாவங்களை போக்கின்றவர். செமரியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரே, நிலத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா குணமடையும். எமை காத்து நித்திய வாழ்வு அழைத்து கொண்டு செல்வதாக. ஆமென். அஞ்சாதே, நான் என்றும் உன்னோடு. எந்த துன்பம் வந்தாலும் என் அன்பு உன்னோடு. அஞ்சாதே, அஞ்சாதே, நான் என்றும் உன்னோடு. எந்த துன்பம் வந்தாலும் என் அன்பு உன்னோடு. புகைகள் பெயரலாம், உலகம் முழுவதும் உன்னை வெறுக்கலாம். குந்து அசையலாம், புகைகள் பெயரலாம், உலகம் முழுவதும் உன்னை வெறுக்கலாம். என்ன நிலைதானாலும் எந்த அன்பு மாறாது. அஞ்சாதே, அஞ்சாதே, உன்னை நான் காப்பேன். அஞ்சாதே, அஞ்சாதே, உன்னை நான் காப்பேன். அஞ்சாதே, அஞ்சாதே, நான் என்றும் உன்னோடு. எந்த துன்பம் வந்தாலும் என் அன்பு உன்னோடு. நற்கருணை மாலை. இது இயேசுவின் உடல், இது இயேசுவின் இரத்தம், இது இயேசுவின் உடல் என்பதால் என் உடலில் வியாதி இல்லை. இது இயேசுவின் இரத்தம் என்பதால் என்னில் சோர்வில்லை. இவை இயேசுவின் கண்கள் என்பதால் என் பார்வையில் பழுதில்லை. இவை இயேசுவின் உதடும் நாவும் என்பதால் என் பேச்சில் பொய்யில்லை. இவை இயேசுவின் கரங்கள் என்பதால் நான் கொடுப்பதில் மகிழ்வடைகிறேன்.
இவை இயேசுவின் கால்கள் என்பதால் நான் நன்மை செய்ய நடக்கிறேன். இது இயேசுவின் சிந்தனை என்பதால் என் திட்டங்களில் தெளிவுள்ளது. இது இயேசுவின் உள்மனம் என்பதால் என் முடிவுகள் சரியானவை. இது இயேசுவின் அடிமனம் என்பதால் என் குறைகள் எல்லாம் குணமடைகின்றன. இது இயேசுவின் இயல்பு என்பதால் நான் ஆவியானவரால் இயக்கப்படுகிறேன். ஆமென். இன்று வீடுகளுக்கு நன்மை கொடுக்க அருள் தந்தை ஜென்சன் CMI நிறுவனத்திலிருந்து வந்து இந்த உதவி செய்கின்றார். அவரை வரவேற்கிறோம். அவர் இந்த பகுதியில் உதவி புரிய இங்கு பணிக்கப்பட்டிருக்கிறார். அருள் தந்தை ரூபர்ட் மற்றும் சகோதரர்கள் ஞாயிறு தோறும் வந்து இங்கேயும் சரி முருங்கப்பாக்கத்திலும் நன்மை கொடுக்க உதவுகிறார்கள். நன்றி பாராட்டுகிறோம். மே மாதம் வணக்க மாதத்தினுடைய முடிவிலே பிள்ளைகளோடு சேர்ந்து அன்னைக்கு முடிசூட்டும் விழாவாக அந்த மாலை திருப்பலி ஞாயிறு திருப்பலியில் நடைபெறும். ஞாயிறு திருப்பலி துவக்குவதற்கு முன்னால் வெளியிலே இந்த விரிவாக்கத்தில் பிரார்த்தனை பாடி அந்த தேரானது சுற்றி வந்து இங்கே ஆலயத்துக்குள் வந்து இந்த சகாய மாதா சுரூபத்துக்கு அருகிலே அது வைக்கப்படும். அப்பொழுது பங்கெடுத்த பிள்ளைகள் தேவதாய்க்கு இந்த முடிசூடுவார்கள். தேவ அன்னையினுடைய திருவிழாவும் அன்று 31ஆம் தேதி. ஆகவே அதிலும் பங்கேற்போம். தினமும் மாலையில் நடைபெறுகிற இந்த பக்தி முயற்சிக்கு பிள்ளைகளையும் அனுப்பி வைப்போம். நன்றி. எழுந்து நிற்போம். ஆசீர் பெறுவோம். செபிப்போமாக. வானத்து பறவைகளுக்கு உணவும் வயல்வெளி மலர்களுக்கு ஆடையும் அளிக்கும் இறைவாம், உம்முடைய பராமரிப்பின் மாறாத அடையாளமாக இத்திருவிருந்தை அறிந்து மகிழ்ந்த நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்கள் அன்பராம் இயேசு என்றும் எங்களோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையில் மகிழவும் இத்திருவிருந்தின் ஆற்றலால் நற்கனிகள் தருகின்ற நல்வாழ்வு வாழவும் அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. இயேசுவின் இருதயமே என்றும் எரிந்திடும் அருள் மையமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே என்றும் எரிந்திடும் அருள் மையமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் உங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் இங்கு அனைவருக்கும் வாழ்வு உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் இங்கு அனைவருக்கும் வாழ்வு உண்டு.
இயேசுவின் இருதயமே என்றும் எரிந்திடும் அருள் மையமே உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. திருப்பலியில் ஒப்புக் கொடுக்கப்பட்ட கருத்துக்களுக்காகவும் தாய் திருச்சபையின் வளர்ச்சிக்காகவும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும் பங்கு தந்தையின் உடல் உள்ள ஆன்ம நலன்களுக்காகவும் பங்கின் வளர்ச்சிக்காகவும் பங்கில் உள்ள அருட்சகோதரிகள் இறைமக்கள் குடும்பங்கள் பக்த சபையினர் சிறார்கள் அனைவரின் நலன்களுக்காகவும் சிறையில் வாடுவோர் நோயினில் தவிப்போர் இவர்களின் ஆறுதலுக்காகவும் மறைபரப்பு பணி செய்வோரின் பராமரிப்பு பாதுகாப்பிற்காகவும் அன்பொழி குடும்பங்களுக்காகவும் நம் ஆலயத்தின் 325ஆம் ஆண்டு பெருவிழாவிற்கான ஏற்பாடுகள் இறை திருவிழத்திற்கேற்ப வெற்றியாக அமையும்படியாகவும் மரித்த ஆன்மாக்களுக்கு நித்திய இளைப்பாறுதல் கிடைக்கும்படியாகவும் அன்றாடுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் நீங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே எங்கள் மேல் சிநேகமாயிரும். மரியாயின் மாசற்ற இருதயமே எங்கள் இரட்சணியமாயிரும். புனித சூசியப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பங்கின் பாதுகாவலியான புனித ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சகல புனிதர்களே, தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.